அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஒரு சூப்பரான தினம், செப்டம்பர் 5. சரிங்களா? செப்டம்பர் 5 அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வேண்டியது, இந்த தினத்துல சிறப்பான முக்கியமான 3 ஒரு நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒன்று பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மிலாடி நபி. ஓகேவா? அனைவருக்கும் மிலாடி நபி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைய தினத்துல ஓணம் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? அது ஒரு சிறப்பு. ரொம்ப முக்கியமானது, இன்றைய தினம் தேசிய ஆசிரியர்கள் தினம், நேஷனல் டீச்சர்ஸ் டே. சரிங்களா? இந்தியாவுல இந்த தேசிய ஆசிரியர்கள் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல ஆசிரியராகவும் பணியாற்றி, சரியா, துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் எல்லா பொறுப்புகளையும் வைத்த ஒரு முக்கியமான நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரிங்களா? அவர்களுடைய பிறந்த நாள் தான் இந்தியாவுல செப்டம்பர் 5 அன்று தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா? முதல் முறையாக தேசிய ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு 1962ஆம் ஆண்டு. மறக்காதீங்க. சரிங்களா? இப்படி பல்வேறு செய்திகள் இன்றைய செப்டம்பர் 5 இருக்குது, இந்த டேட்ல இருக்குது. அதே மாதிரி செய்தித்தாள்களையும் சூப்பரான சில விஷயங்கள் இடம்பெற்றுள்ளது. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு படிச்சு தேடி கண்டுபிடிச்சு அது தொடர்பான ஜிகே சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு எல்லாத்தையும் ஒரே வீடியோல நம்ம தொகுத்து வழங்குறோம், கவனம் பாருங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி 2022 அன்று தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான திட்டம் மகளிருக்காக தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் பெயர் புதுமை பெண் திட்டம். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரிங்களா? இந்த புதுமை பெண் திட்டத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ்லயும் போட்டுக்கிறோம், வீடியோலும் பார்த்திருக்கிறோம். பார்க்காதீங்க, கண்டிப்பா போய் பாருங்க. ஓகேவா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் செப்டம்பர் 5 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சூப்பரான ஒரு செய்தி. கண்டிப்பா சொல்றேன், இதுல இருந்து ஒரு கேள்வி வர்ற தேர்வுல கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பாருங்க, NIRF தரவரிசை 2025. சரியா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஷார்ட்டா NIRF. சரியா? தமிழ்ல தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? 2025ஆம் ஆண்டிற்கான இந்த பட்டியலை யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம். சரியா? மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு பழைய பேரு மினிஸ்ட்ரி ஆஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதற்கு மத்திய கல்வி அமைச்சகம் என பெயரிடப்பட்டுள்ளது. சரிங்களா? தற்போது மத்திய கல்வி அமைச்சராக இருப்பவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதே மறந்துடாதீங்க. சரிங்களா? அவ்வாறு மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு பட்டியலில், சரிங்களா, தொடர்ந்து பல ஆண்டுகளாக சாதனை படுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு. சரிங்களா? பிற நிறுவனங்கள், பிற கல்வி நிறுவனங்கள் எவை? பல்கலைக்கழகங்கள், மாநில பல்கலைக்கழகங்கள். ஓகேவா? அது மாதிரி சப்ஜெக்ட் வாரியாக எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் எதுல டாப்ல இருக்காங்க மொத்த பட்டியலையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, 2025ஆம் ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் சென்னை IIT முதலிடம் பெற்றுள்ளது. சரியா? தொடர்ந்து 7வது ஆண்டாக, 7 அப்படின்னால நமக்கு நிறைய ராசியானது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? 7 அப்படின்னாலே CSK டோனி, ஜெர்சி நம்பர் 7. அதே மாதிரி அக்டோபர் 7ஆம் தேதி நமக்கு நீலகிரி வரையாடு தினம். இப்படி நிறைய இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஆகஸ்ட் 7 இந்தியாவில் தேசிய ஈட்டி எறிதல் தினம். ஏப்ரல் 7 சர்வதேச சுகாதார தினம். இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. 7. ஓகேவா? அந்த வகையில தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துள்ளது சென்னை IIT. சரிங்களா? ரொம்ப முக்கியமானமா இது கவனமா இருங்க. இந்த NIRF தரவரிசை பட்டியல தொடர்ந்து 7வது ஆண்டாக நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குது சென்னை IIT. சரிங்களா? சென்னை IIT உருவாக்கப்பட்ட வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 1959ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்தியாவோட முதல் IIT உருவாக்கப்பட்டது IIT கோரக்பூர். 1951ல மேற்கு வங்க மாநிலத்துல IIT கோரக்பூர் உருவாக்கப்பட்டது, அல்லது கரக்பூர் சொல்லுவாங்க. சரி, கரக்பூர். ஓகேவா? கரக்பூர்னு சொல்லுங்க, அதான் கரெக்டா இருக்கும். IIT கரக்பூர் தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் IIT 1951. அதன் பிறகு ஓகேவா நம்ம சென்னை IIT உருவாக்கப்பட்டது, மெட்ராஸ் IIT உருவாக்கப்பட்டது 1959. மறக்காதீங்க. சரியாமா? அடுத்து பாருங்க. சரி, இனிமே ஒவ்வொரு சின்ன கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். சிறந்த பல்கலைக்கழகம், சரி, பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த NIRF பட்டியல்ல நம்பர் 1 இடத்தை பெற்றது யார் அப்படின்னா பெங்களூரு IIC. சரியா? IISC, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். சரி, பெங்களூரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அவங்க தான் பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில முதலிடத்தை பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? அதற்கு அடுத்து 2ஆம் இடத்துல யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த JNU. சரியா? ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி சொல்லுவாங்களே, JNU 2ஆம் இடத்தையும், 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மணிப்பால் பல்கலைக்கழகம் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. சரிங்களா? இதுதான் முதல் 3 இடங்கள் எதுல? பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில. அடுத்து கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல். சரியா? காலேஜ் பார்க்கும்போது முதலிடத்தை பெற்றுள்ளது டெல்லி இந்து கல்லூரி முதலிடத்தை பெற்றுள்ளது. 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல யாருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரண்டா ஹவுஸ் மற்றும் ஹன்ஸ்ராஜ் கல்லூரி ஆகியவை 2வது மற்றும் 3வது இடங்களை பெற்றுள்ளன. அப்போ பல்கலைக்கழகம் சொல்லி பார்க்கும்போது நம்பர் 1ல இருக்கிறது பெங்களூரு IIC. சரிங்களா? அதே சமயத்துல கல்லூரிகள், காலேஜ் வச்சு பார்க்கும்போது டெல்லி இந்து கல்லூரி தான் முதலிடத்தை பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கம்மா,
மாநில அரசு, சரியா, மாநில அரசு பல்கலைக்கழக பட்டியல். ஓகேவா? இதுல முதலிடத்தை பெற்றுள்ளது கொல்கத்தா. நம்பர் 1 கொல்கத்தா. சரியா, கொல்கத்தா. ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் முதலிடத்தையும், இரண்டாம் இடத்தை நம்முடைய சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியும் பெற்றுள்ளது. ஓகேவா? இது வந்து மாநில அரசின் பல்கலைக்கழகங்கள் பட்டியல். இந்த பட்டியல்ல தமிழ்நாட்டில் இருக்க கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் 10வது இடத்தை பெற்றுள்ளது. அப்போ மாநில அரசின் பல்கலைக்கழகங்கள் டாப்ல இருக்குது. ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா. இந்த பட்டியல இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது நம்முடைய சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி. மறக்காதீங்க. சரியாமா? இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? அண்ணா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதே இடத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகம், அது நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல தப்பு பண்ண மாட்டீங்க. சரிங்களா? அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத போனஸ் கேள்வியா பதில சொல்ல பார்க்கலாம். அடுத்தது இன்ஜினியரிங் கேட்டகரி பாருங்க. பொறியியல் பிரிவுல சிறந்த பொறியியல் பிரிவுல டாப்ல இருக்கிற கல்வி நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னை ஐஐடி. சரிங்களா? பொறியியல் பிரிவுல டாப்ல இருக்கிறது சென்னை ஐஐடி. இரண்டாம் இடத்தை பெற்றது ஐஐடி டெல்லி. ஓகேவா? மூன்றாம் இடத்தை பெற்றது ஐஐடி மும்பை. ஓகேவா? இது வந்து எல்லாமே இன்ஜினியரிங் கேட்டகரியில. அடுத்து மேலாண்மை நிறுவனம். சரி, அந்த மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், IIM அப்படி சொல்ற அந்த மேனேஜ்மெண்ட் நாட்டின் சிறந்த மேலாண்மை நிறுவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அகமதாபாத், குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத் IIM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அவங்க தான் மேலாண்மை நிறுவனத்துல டாப்ல இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு கேட்டகரியிலும் பார்த்துட்டு இருக்கோம். கவனமா இன்ஜினியரிங். ஓகேவா? இங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்தக பிரிவு பின்னாடி வரப்போகுது பாருங்க. ஜாமியா ஹம்தாட். ஓகேவா? ஜாமியா ஹம்தாட் அப்படிங்கிற அந்த நிறுவனமானது அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. ஓகேவா? இவங்க தான் மருந்தக பிரிவில், சரி, இந்த மெடிக்கல் பிரிவுல பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கிறாங்க. அப்ப இன்ஜினியரிங் பிரிவுல டாப்ல இருக்குது சென்னை ஐஐடி. அதே சமயத்துல மருந்தக பிரிவில் டாப்ல இருக்குது டெல்லியில இருக்க ஜாமியா ஹம்தாட். அதே மாதிரி மேலாண்மை நிறுவனத்துல சிறந்த நிறுவனமா இருப்பது அகமதாபாத் நிறுவனம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. ஓகேவா? அடுத்ததாக ஒரு முக்கியமான சாதனை பாருங்க. ஒட்டுமொத்த பட்டியலில் ஓகேவா இடம்பெற்ற 100 கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு முதலிடம். ஓகேவா? டாப்ல எல்லா கேட்டகரியும் சேர்த்து, இன்ஜினியரிங்ல இருந்து மெடிக்கல்ல இருந்து, ஓகேவா, இந்த பல்கலைக்கழகங்கள் மாநில பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த பிரிவில் ஓகேவா அதிக எண்ணிக்கையில் அந்த கல்வி நிறுவனங்கள் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகே, பாருங்க, அந்த 100 தலை சிறந்த நிறுவனங்கள்ல 17 நிறுவனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. சரிங்களா? அப்ப தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கிறாங்க ஒட்டுமொத்த பிரிவுல. ஓகேவா? இதில் இரண்டாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிராவில் அந்த 100 நிறுவனங்கள 11 நிறுவனங்களும், மூன்றாம் இடத்துல சரி அந்த பிரோன்ஸ் மெடல் கோஸ்ட் உத்தரப்பிரதேஷ். சரியா? 9 கல்வி நிறுவனம் இடம்பெற்றுள்ளன. அப்போ ஒட்டுமொத்த அளவுல டாப் 100 அந்த கல்வி நிறுவனங்கள்ல நம்பர் 1 தமிழ்நாடு, நம்பர் 2 மகாராஷ்டிரா, நம்பர் 3 உத்தரப்பிரதேஷ். மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, தலை சிறந்த 100 கல்லூரிகளில் நம்ம பாக்குறது ஒட்டுமொத்தமா பார்க்கவும் அதுல 17 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல கல்லூரிகள்ல பெஸ்ட் 100 காலேஜ் பார்க்கும்போது அதுல 33 எங்க இருக்குது? நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவை. அப்போ 3ல 1 பங்கு தலை சிறந்த கல்லூரிகள் பட்டியல எங்கதான் இருக்குமா? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. கவனமா இருங்க. சிறந்த 50 மாநில பல்கலைக்கழகங்களில் 10 தமிழ்நாட்டை சேர்ந்தவை. அப்ப எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறது எங்கதான்? தமிழ்நாட்டில் தான். அதான் ஒட்டுமொத்த அளவுல தமிழ்நாடு, சென்னை ஐஐடி எல்லாமே டாப்ல இருக்காங்க. கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து பாருங்க, NIRF தரவரிசை சென்னை ஐஐடிக்கு விருதுகள். சரியா? ஒரு சில முக்கியமான விருதுகள் நம்ம சென்னை ஐஐடி கொடுத்திருக்காங்க. எந்தெந்த கேட்டகரியில இந்த சென்னை ஐஐடிக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த விருதுகள் அப்படின்னு பாருங்க. ஒட்டுமொத்த பிரிவில் தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடம். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி புதுமை கண்டுபிடிப்பு, சரியா, புதுசா கண்டுபிடிப்பு, இன்னோவேஷன் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த புதுமை கண்டுபிடிப்பு அப்படிங்கிற பிரிவில் இந்த நம்மளுடைய சென்னை ஐஐடி முதலிடத்துல இருக்குது. புதிதாக சேர்க்கப்பட்ட அந்த நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் அப்படி சொல்லுவாங்க, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இந்த நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் இந்த புதுசா அந்த கேட்டகரி சேர்த்திருக்காங்க. இந்த புதிய பிரிவிலையும் நம்முடைய சென்னை ஐஐடி நம்பர் 1 அப்படிங்கிற இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்கள், சரி, அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேவா, அந்த பிரிவுல பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக சென்னை ஐஐடி 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. சரிங்களா? இந்த மாதிரி டாப்ல சென்னை ஐஐடி ஓவராலா பார்க்கும்போதும் நிறைய இடங்கள்ல கல்லூரிகள், ஓகேவா, நிறைய விருதுகள் வாங்கினதுல தமிழ்நாடு டாப்ல இருக்கிறாங்க. மறக்க கூடாது. என்ன பட்டியல? NIRF அப்படிங்கிற அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் 2025ஆம் ஆண்டிற்கானது யாரால் வெளியிடப்பட்டது? மத்திய கல்வி அமைச்சகம். தொடர்ந்து 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி டாப்ல இருக்கிறாங்க. சிறந்த ஒட்டுமொத்த அந்த நிறுவனங்கள் கொண்ட அந்த 100 நிறுவனங்கள் பட்டியல தமிழ்நாட்டில் மட்டுமே 17 இருக்குது. அது மாதிரி கல்லூரிகள், ஓகேவா, அப்படி எல்லா விஷயங்களையும் தமிழ்நாடு டாப்ல இருக்காங்க. கவனமா இருங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி ஷேரா கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதற்கு மாற்றாக
தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை சமீபத்தில் ஆகஸ்ட் 8, 2025 அன்று வெளியிடப்பட்டது. இந்த மாதிரி அதுல சில விஷயங்கள் அந்த கல்விக் கொள்கையில சில மாற்று கருத்துக்கள் இருக்கும்போது இந்தியாவில் டாப்ல தமிழ்நாடு டாப்ல இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவே சில கேள்விகள் கண்டிப்பா வரும் தேர்வுகளை கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. சரியா மக்களே? அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. ஆக்ஸ்போர்டில் தந்தை பெரியார் உருவப்படம். சரி, தமிழ்நாடு செய்தி சொல்லிட்டு நேரா லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை சட்டப்பேரவை முதல்வர்? 16வது சட்டப்பேரவையின் முதல்வர். ஓகேவா? அவங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, அரசு முறை பயணமாக. வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு அதிக அளவு முதலீடுகளை ஈர்க்க வேண்டும், அதுதான் இந்த சுற்றுப்பயணத்தின் முக்கியமான நோக்கம். அந்த சுற்றுப்பயணத்தின் போது லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் முதல்வர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம், அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரின் உருவப்படத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த தந்தை பெரியாரின் உருவப்படமானது யாரால் உருவாக்கப்பட்டது? சரியா, கைகளால் வரையப்பட்டது அப்படின்னு தோட்டா தரணி. சினிமாவில் ரொம்ப புகழ்பெற்றவர் தோட்டா தரணி. அவங்க தான் இந்த தந்தை பெரியார் உருவப்படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த தந்தை பெரியார் உருவப்படம் தான் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? லண்டனில் அமைந்துள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே, தமிழ்நாட்டில் மாநில சமூக நீதி தினம் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடப்படுகிறது? தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் தான், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி அன்றுதான் தமிழ்நாட்டில் மாநில சமூக நீதி தினம். அன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் மறக்காதீங்க. சரிங்களா? இதே செப்டம்பர் 17ஆம் தேதி நம்முடைய தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாள் மறக்கக்கூடாது. சரிங்களா? செப்டம்பர் 17, 2023 அன்று நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடங்கப்பட்ட திட்டம் PM விஸ்வகர்மா திட்டம். இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? விஸ்வகர்மா திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டதுமா? 18 வகையான கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் திட்டம். சரி, பாரம்பரிய கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் திட்டம். அதற்கு போட்டியாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது கலைஞர் கைவினை திட்டம். அதுல 25 வகையான கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் திட்டம். கவனமா இருங்க. சரியா? அடுத்து பிரிட்டனுக்கான இந்தியாவின் தூதர் விக்ரம் துரைசாமி. இதை ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த பிரிட்டனிற்கு முதல்வர் அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் போது விக்ரம் துரைசாமி அவர்களையும் சந்தித்திருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், இங்கிலாந்து நாட்டிற்கான இந்தியாவின் தூதராக இருக்கிறாங்க. இப்படி எவ்வளவு செய்திகளை ஷார்ட்டா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அது சரி. தந்தை பெரியாரின் பிறந்த நாள் தமிழ்நாட்டில் சமூக நீதி தினம். அதே மாதிரி ஓகேவா, தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்த நாள் எந்த தேதியில் தமிழ்நாட்டில் சமத்துவ தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? அது இன்னொரு போனஸ் கேள்வியா பதில சொல்ல பார்க்கலாம். ஏன்னா நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. சமத்துவ தினம், சமூக நீதி தினம் வேறுபாடு இருக்குது. ரெண்டுமே யாருடைய பிறந்த நாளில் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்த கேள்வி, அடுத்த முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, பொருளாதார செய்திகள். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய போட்டித் தேர்வுகளில் ஒரு நிறுவனத்தை பத்தி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த நிறுவனத்தின் பெயர் தான் NLC. NLCனா நேஷனல் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. சரி, NLC சொல்லுவாங்க. ஓகேவா? NLC நிறுவனத்திற்கு 5 ஸ்டார் 5 நட்சத்திர ஒரு அந்தஸ்து சமீபத்தில் NLC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. யாரால் வழங்கப்பட்டுள்ளது என்ன அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? சர்வதேச தரத்திற்கு நிகராக தேசிய அளவில் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தி வருவதற்காக நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு, அதாவது NLC நிறுவனத்திற்கு 5 நட்சத்திர மதிப்பீட்டுடன் முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பரிசை வழங்கியது மத்திய நிலக்கரி அமைச்சகம். சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அப்படி சொல்ற மத்திய நிலக்கரி அமைச்சகம் வழங்கியிருக்கிறாங்க. தற்போது மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சராக இருப்பவர் கிஷன் ரெட்டி அவர்கள். சரிங்களா? இவங்க தான் நடைபெற்ற நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மத்திய நிலக்கரி அமைச்சகம் தான் இந்த விருதை வழங்கியிருக்கிறாங்க. என்ன விருது, என்ன அங்கீகாரம்? NLC நிறுவனத்திற்கு 5 நட்சத்திர அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. இந்த NLC அமைப்பானது உருவாக்கப்பட்ட வருஷம் 1956 உருவாக்கப்பட்டது. இதை பத்தி பின்னாடி அடுத்த பக்கத்துல இருக்கு பாருங்கம்மா. பாருங்க, NLC சரி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் உருவாக்கப்பட்டது 1956. நம்ம ஏற்கனவே கடந்த பதிவுகள்ல கண்டிப்பா இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்திருப்போம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1956 அப்படின்னாலே சரியா என்ன ஞாபகம் வர வேண்டும்? சீனு முடிகிற முக்கியமான ஒரு 4 நிறுவனங்கள், மத்திய அரசின் நிறுவனங்கள் ஞாபகம் வர வேண்டும். 56ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முக்கியமான 4 நிறுவனங்கள் எதெல்லாம்? ஒன்னு NLC, அடுத்து UGC, அடுத்து LIC, அடுத்து ONGC. சரியா? இந்த 4 சீன முடிகிற அமைப்புகளும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1956. மறக்கவே மறக்காதீங்க. இது நிறைய போட்டித் தேர்வுகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? ஓகே. NLCயோட தலைமையிடம் நெய்வேலி. சரி, நெய்வேலி இந்த மாவட்டத்தில் வரும்.
கடலூர் மாவட்டத்தில் வரும். சரிங்களா? நெய்வேலியில் அமைந்துள்ளது. ஓகேவா? அவங்க முக்கியமா என்ன தயாரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா லிக்னைட், அதை பயன்படுத்தி மின்சாரமும் தயாரிக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த என்எல்சி நிறுவனத்திற்கு முக்கியமான ஒரு அடிஷனல் பாயிண்ட் பாத்துக்கோங்க, நவரத்னா அந்தஸ்து. ஓகேவா? நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்ட வருஷம் 2011. நவரத்னா. ஓகேவா? என்எல்சி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு கேட்கலாம். நவரத்னா நிறுவனங்கள் பட்டியல், மகரத்னா நிறுவனங்கள் பட்டியல் எல்லாமே முக்கியம். அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில் எந்தெந்த நிறுவனங்கள் அந்த நவரத்னா மகரத்னா நிறுவனங்கள் அந்தஸ்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. முடிஞ்சா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் டெப்தான படிக்கணும், போட்டித் தேர்வுகள் எப்படி கேட்டாலும் கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, நவரத்னா மகரத்னா நிறுவனங்கள் இப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குது, அந்த நவரத்னா மகரத்னா நிறுவனங்கள் அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள், அப்படியே நவரத்னா மகரத்னா லிஸ்ட்ல அந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பட்டியல உள்ள சேர்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு என்னென்ன சலுகைகளை மத்திய அரசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நாங்க என்ன பாக்குறோங்க, என்எல்சி நிறுவனத்திற்கு சமீபத்துல 5 நட்சத்திர குறியீட்டை சில மத்திய நிலக்கரி அமைச்சர் வழங்கி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா இருங்க. சரிங்களா? அப்படியே பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி, சிங்கப்பூர் பிரதமர் இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ளார். எந்தெந்த தலைவர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த வெளிநாட்டை சேர்ந்த முக்கியமான பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அதை ஆர்டர் படி சொல்லிக்கிட்டே இருக்கும், கவனமா இருங்க. சரியா? பிரதமர் நரேந்திர மோடியை சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் டெல்லியில் சந்தித்து பேசினார். அப்ப சமீபத்தில் சிங்கப்பூர், ஓகேவா, சிங்கப்பூர் பிரதமர் இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. அவங்களோட பேரு லாரன்ஸ் வாங். ஓகேவா? கண்டிப்பா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு பேசினாங்க எங்க, டெல்லியில. ஓகேவா? அப்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையே 5 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோமா, 5 முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்குது. இந்தியாவின் யூபிஐ, அது சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. யூபிஐ, சரி, யூபிஐ என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்ல பார்க்கலாம், போனஸ் கேள்வியா. யூபிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஓகேவா? யூபிஐயோட விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்தியாவின் யூபிஐ, ஓகேவா, சிங்கப்பூரின் பே நவ் டிஜிட்டல் பரிவர்த்தனை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளன. அப்ப இந்தியாவோட யூபிஐயும் சிங்கப்பூரின் பே நவ் அப்படிங்கிற டிஜிட்டல் பரிவர்த்தனை கட்டமைப்புகளும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது கூடுதல் செய்தி. ஓகேவா? அடுத்து பாருங்க, சிங்கப்பூர் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வேண்டும். சிங்கப்பூரின் PSA இன்டர்நேஷனல் நிறுவனம் மும்பை துறைமுகத்தில் உருவாக்கிய புதிய முனையம் தொடங்கப்பட்டுள்ளது. ஞாபகமா, சிங்கப்பூரை சேர்ந்த BSA அப்படிங்கிற ஒரு சர்வதேச நிறுவனமானது மும்பையில் தன்னுடைய ஒரு புதிய முனையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுவும் சமீபத்தில் திறக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இதன் மூலம் மும்பை துறைமுகத்தின் சரக்குகளை கையாளும் திறன் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கும். சரியாமா? சரி, இந்த சிங்கப்பூர் அப்படின்னு இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? சிங்கப்பூர்ல 2024ஆம் ஆண்டு என்ன போட்டி நடைபெற்றது? உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதுல இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஷ் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க. அது தொடர்பான செய்தி பின்னாடி வருது, விளையாட்டு செய்திகள். ஓகேவா? சரி, பாருங்கம்மா, அடுத்த செய்தி, சென்னையில் தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. பிப்ரவரி 2025-26 மத்திய பட்ஜெட்டில் சென்னை, ஹைதராபாத், புவனேஸ்வர், கான்பூர், லூதியானா ஆகிய நகரங்களில் தேசிய திறன் பயிற்சி மையங்கள், சில நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படி சொல்றேன், தேசிய திறன் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. எப்போ? கடந்த பட்ஜெட்ல 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது, ஒரு 7 இடங்கள்ல. ஓகேவா? இந்த திட்டம் கிட்டத்தட்ட ரூபாய் 60,000 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது. சரிங்களா? இதன்படி மத்திய அரசின் சார்பில் ரூபாய் 30,000 கோடியும், மாநில அரசுகள், அதாவது எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த நகரங்களில் அமைக்க போறாங்களோ அந்த மாநில அரசுகளின் சார்பில் ரூபாய் 20,000 கோடியும், தொழில் நிறுவனங்கள் சார்பில் ஒரு 10,000 கோடியும். சரிங்களா? மொத்தத்துல இந்த 60,000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஓகேவா? இந்த இடங்கள்ல சென்னையில் அமையுள்ள திறன் பயிற்சி மையத்தை நிறுவ சிங்கப்பூர் அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? சமீபத்துல சிங்கப்பூரின் பிரதமர் இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. அவங்களோட பேரு லாரன்ஸ் வாங் என்பவர். ஓகேவா? மறக்க கூடாது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கும்போது, சென்னையில் தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை அமைக்க போறாங்க. கடந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டதின் படி. ஓகேவா? இந்த சென்னையில் அமைக்கப்பட உள்ள திறன் பயிற்சி மையத்தை யாருடைய உதவியில் அமைக்க போறாங்க? சிங்கப்பூர் அரசு அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி. சிங்கப்பூர் அப்படின்னாலே சமீபத்தில் நடைபெற்ற ஒரு விளையாட்டு சம்பவம் மறக்கவே கூடாது.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 2024ஆம் ஆண்டு. சரி, 24ஆம் ஆண்டுக்கான செஸ் போட்டியானது சிங்கப்பூரில் நடைபெற்றது. இதில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் யாருமா டி குகேஷ் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை முதல் முறையாக வின் பண்ணிருக்காங்க. சரிங்களா, யார வீழ்த்தி அந்த இறுதி போட்டியில யாரை வீழ்த்தி அந்த சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவின், சரியா, சீனா நாட்டின் முதல் உலக சாம்பியன் செஸ்ல சீனா நாட்டிலிருந்து முதல் முறையாக இந்த உலக சாம்பியன் பட்டத்தை வென்றவர் டிங் லெரேன். சரி, அந்த டிங் லெரேன் அவர்கள் அவங்க தான் நடப்பு உலக சாம்பியனா இருந்தாங்க. அவங்கள தான் இறுதி போட்டியில் தோற்கடித்து, சரியா, இளம் வயதில் எத்தனை வயது 18 வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தவர் யாருமா நம்முடைய டி குகேஷ் அவர்கள். இந்த போட்டி நடைபெற்ற இடம் சிங்கப்பூர். அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம், உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 2024 போட்டி நடைபெற்ற இடம் சிங்கப்பூர். இதுல யாரை இறுதி போட்டியில வீழ்த்தினாங்க, சீனாவின் டிங் லெரேன், மறக்காது. சரியா, அடுத்து போலாமா. அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி, ஆனா அது விளையாட்டுடன் தொடர்புடைய ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு ஆர்டிகல் விதிகள் வந்திருக்கு பாருங்கம்மா. இணைய விளையாட்டுகள், ஆன்லைன் கேம்ஸ், சரியா, இணைய விளையாட்டுகள் ஊக்குவிப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 2025 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்குமா. இந்த சட்டம் தொடர்பாக, சரியா, சமீபத்துல இணைய விளையாட்டுகள் ஊக்குவிப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் தொடர்பாக சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற முக்கியமான அரசியலமைப்பு சரத்துகள், சரியா, ஒரு 2-3 அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வர ஆர்டிகல்ஸ் வந்து செய்தியில வந்திருக்குது. அது என்ன ஆர்டிகல் அப்படிங்கறத லைட்டா ஒன்ல பார்க்கலாம். சரியா, பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 14, சரியா, இந்த 14 என்பது சமத்துவ உரிமையை பற்றி கூறுகிறது. அதே சமயத்தில் சட்டப்பிரிவு 19(1) அதுல ஜி பிரிவானது தொழில் செய்வதற்கான உரிமை பற்றி கூறுகிறது. சட்டப்பிரிவு 21 என்பது வாழ்வுரிமை பற்றி கூறுகிறது. சரிங்களா, அதாவது இந்த இணையவழி அந்த விளையாட்டுகள் தொடர்பாக சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல சில சர்ச்சைக்குரிய சில பிரச்சனைகள் இருக்குது. அது அப்படி வரும்போது இந்த சட்டத்தை எல்லாம் இந்த இணைய விளையாட்டு ஊக்குவிப்பு சட்டம் மீறுகிறதா, கரெக்டா கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லியிருந்தாங்க. அப்படி செய்தியில் இடம்பெற்றதுனால இந்த 3 ஆர்டிகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீ கொஞ்சம் டீட்டெயிலா வீட்டுல போய் பாருங்க. சரியாமா. அடுத்ததாக புவியியல் செய்திகள், இந்தியன் ஜாகிரபி தொடர்பான செய்தி சமீப ஒரு 2-3 நாட்களாவே செய்தித்தாள் இடம்பெற்றது. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம். சரியா, ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில், இந்த பாகிஸ்தானை ஒட்டிய கிழக்கு பகுதியில் ஒரு நிலநடுக்கம், சரி, எர்த்குவேக் நடந்திருக்குது. இது ரிக்டர் ஸ்கேல்ல 6ஆக பதிவாகி உள்ளது. சரிங்களா, இந்த பாதிப்பின் காரணமாக கிட்டத்தட்ட 2200க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்கிறாங்க. சரிங்களா, ஆப்கானிஸ்தானில் ஒரு கூடுதல் செய்தி, ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய ஆண்டு 2021. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதன் பிறகு அங்க ஆப்கானிஸ்தான்ல வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள் வாழ்வதற்கு கஷ்டப்படும் போது அங்க இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வச்ச பேரு ஆபரேஷன் தேவி சக்தி. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருங்க. ஆபரேஷன் தேவி சக்தி எங்க எதோட தொடர்புடையது, ஆப்கானிஸ்தானில் இந்தியர்களை 2021ஆம் ஆண்டில் மீட்கும் பணிக்கு வைக்கப்பட்ட பேர் தான் ஆபரேஷன் தேவி சக்தி, மறக்காதீங்க. சரியா, அடுத்து முக்கியமான ஒரு ஸ்கீம், இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க. PM ஸ்ரீ திட்டம். இந்த ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஷார்ட் நேம் பாருங்க. ஃபுல் நேம் பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார், அந்த ஸ்கூல்ஸ் அப்படிங்கறதுல இந்த ஹெச் மட்டும் கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோமா. அதான் ஸ்ரீயோட இந்த விரிவாக்கத்துல வர அந்த ஹெச். பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, ஷார்ட்டா PM ஸ்ரீ திட்டம். சரியா, இந்த ஸ்கீம் வந்து எப்ப தொடங்கிருக்கான்னு சொல்லி பாருங்க. செப்டம்பர் 7, 2022. செப்டம்பர் 7, 2022. செப்டம்பர் 5, 2022 என்ன பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி, தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டம். இது வந்து செப்டம்பர் 7, 2022 என்ன திட்டம், PM ஸ்ரீ திட்டம். சரிங்களா, இந்த திட்டம் PM ஸ்ரீ திட்டம் என்பது 2020 தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு மத்திய அரசின் நிதியுதவி திட்டம். சரிங்களா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க கல்வி நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக 2020 தேசிய கல்விக் கொள்கை. எத்தனை தேசிய கல்விக் கொள்கை, 3வது தேசிய கல்விக் கொள்கை. சரிங்களா, ஒரு போனஸ் கேள்வி அகைன், அந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த இந்த கமிட்டி, அந்த கமிட்டியின் தலைவர் யார் அப்படிங்கறத பதில சொல்லுங்க. சரிங்களா, அந்த 3வது தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளியிடப்பட்டதுல அந்த கல்விக் கொள்கையின்படி உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் PM ஸ்ரீ திட்டம். எப்ப தொடங்கப்பட்டது, செப்டம்பர் 7ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு, மறக்காதீங்க. சரிங்களா, ஓகே. இந்த திட்டம் என்ன சொல்றான்னு சொல்லி பாருங்க. இந்த திட்டமானது PM ஸ்ரீ திட்டமானது மாணவர்கள், சரியா, மாணவர்களை ஈடுபாடும் உற்பத்தி திறன் உடையவர்களாக உருவாக்குவதன் மூலம் சமத்துவமான உள்ளடக்கிய மற்றும் பன்மை சமுதாயத்தை கட்டமைப்பதை நோக்கமாக கொண்டது. ஓகேவா, சும்மா படிச்சுட்டு மட்டும் கூடாது, அவங்களுக்கு திறன் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் பள்ளிகள் தரம் வாய்ந்த கல்வி மற்றும் நவீன வசதிகளை வழங்கும் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து இந்த ஸ்கூல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பள்ளிகள்ல என்னென்ன வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னா, சூரிய மின் பலகைகள், சரி, LED விளக்குகள், இயற்கை விவசாய நடைமுறையில் கூடிய ஊட்டச்சத்து தோட்டங்கள், கழிவு மேலாண்மை,
அமைப்புகள், அடுத்து நெகிழி இல்லாத மண்டலங்கள், நீர் பாதுகாப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பு போன்ற அம்சங்களை உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த PM3 பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி பாயிண்ட் பாத்துங்க, சுற்றுச்சூழலுக்கு அதோட நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளை சிறப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன தொடங்கப்பட்டதுமா PM3 திட்டம். தொடங்கப்பட்ட நாள் மறக்கக்கூடாது, செப்டம்பர் 7, 2022 ஆண்டு. சரிங்களா? இதன் ஒரு பகுதியாக 3வது தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக உருவாக்கப்படும். கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் பாருங்கம்மா. முதல் சூப்பர் 6 கேள்வி NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படி சொல்ற NIRF 2025 தரவரிசை பட்டியலில் எந்த கல்வி நிறுவனம் ஒட்டுமொத்த அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது? இரண்டாவது கேள்வியும் அதனுடன் தொடர்புடையது. இந்த NIRF 2025 தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்ற பல்கலைக்கழகம் எது? ஓகேவா? அடுத்து மூன்றாவது கேள்வி, NIRF 2025 தரவரிசை பட்டியலில் 100 நிறுவனங்களில் தலை சிறந்த 100 நிறுவனங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாட்டில் மாநில சமூக நீதி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஐந்தாவது முக்கியமான கேள்வி, PM3 திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, சமீபத்தில் எந்த நிலக்கரி தயாரிப்பு நிறுவனத்திற்கு 5 நட்சத்திர குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? இதுதான் இந்த சூப்பர் 6 கேள்விகள். நிறைய போனஸ் கேள்விகளும் கேட்டிருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பாருங்க. ஏன்னா அதுல அவ்வளவுக்குள்ள எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கும். கவனமாக சரியாமா? சரி, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.